இன்னைக்கு சிபிஎஸ் டே 4 என்னோட தலைப்பு சொல்ல முடியுமா? நல்ல ஆலோசனையை காத்துக்கொள். இந்த சிபிஎஸ்சியில் தேவன் தாமே ஒவ்வொருவரும் பங்கேற்கிற ஒவ்வொருவரும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறார் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய கிருபை உடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறார் ராஜா. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் கூட தகப்பனே. ஆமென் ஆமென். நம்ம யாருமே உட்காரலாம். சொன்னாலும் உனக்கு புரியல, பட்டாலும் நீயும் திருந்தல, தப்பு செய்யறத நிறுத்த முடியல, அதுக்கும் வழியும் தெரியல. சொன்னாலும் உனக்கு புரியல, பட்டாலும் நீயும் திருந்தல, தப்பு செய்யறத நிறுத்த முடியல, அதுக்கும் வழியும் தெரியல. தந்தன தந்தன தந்தானே தந்தன தந்தன தந்தானே தந்தன தந்தன தந்தானே தந்தன தந்தன தந்தானே தந்தானே ஹோய் தந்தானே ஹோய் தந்தானே ஹோய் தந்தானே. தேஜஸ் தினம் இயேசுவை நோக்கி ஜெபித்திடு, உன் பாவத்தை அறிக்கை செய்திடு, இயேசப்பா தருவார் மன்னிப்பு என்ற ரட்சிப்பு நீயும் பெற்றிடு. தினம் இயேசுவை நோக்கி ஜெபித்திடு, உன் பாவத்தை அறிக்கை செய்திடு, இயேசப்பா தருவார் மன்னிப்பு இந்த ரட்சிப்பு நீயும் பெற்றிடு. வேத வசனம் சொல்வதை புரிஞ்சிக்கோ, அதன்படி வாழ பழகிக்கோ, தப்பு செய்யறத நிறுத்திக்கோ, சந்தோஷமாய் நீ வாழ்ந்து போ. வேத வசனம் சொல்வதை புரிஞ்சிக்கோ, அதன்படி வாழ பழகிக்கோ, தப்பு செய்யறத நிறுத்திக்கோ, சந்தோஷமாய் நீ வாழ்ந்துக்கோ, சந்தோஷமாய் நீ வாழ்ந்துக்கோ. தந்தன தந்தன தந்தானே தன தந்தன தந்தன தந்தானே தந்தன தந்தன தந்தானே தன தந்தன தந்தன தந்தானே தந்தானே ஹோய் தந்தானே ஹோய் ஐபிஎல் மேட்சே மேட்சு அதை பார்க்கும் போது மனம் ஹாப்பியாச்சு. ஐபிஎல் மேட்சே மேட்சு அதை பார்க்கும் போது மனம் ஹாப்பியாச்சு. அவுட்டானா மூடும் அவுட் ஆகுதே, பிளேயர்ஸ் அவுட்டானா மூடும் அவுட் ஆகுதே, அவுட்டானா மூடும் அவுட் ஆகுதே, பிளேயர்ஸ் அவுட்டானா மூடும் அவுட் ஆகுதே. காத்துக்கொண்டா இன்போல்டாக மாட்டோம், நம் வாழ்க்கையை காத்துக்கொண்டா மகிழ்ச்சியாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். ஸ்டெம்பை காத்துக்கொண்டா இன்போல்டாக மாட்டோம், நம் வாழ்க்கையை காத்துக்கொண்டா மகிழ்ச்சியாக வாழலாம். குளிப்பாட்டு அடிச்சா சிக்ஸரு,
கேட்சுக்கு சான்ஸே இல்லையே, குறிப்பாத்து அடிச்சா சிக்ஸரு. கேட்சுக்கு சான்ஸே இல்லையே, லட்சியத்தோடு வாழ்ந்தா தோல்வி நமக்கு இல்லையே, லட்சியத்தோடு வாழ்ந்தா தோல்வி நமக்கு இல்லையே, இல்லையே இல்லையே இல்லையே. அவசரப்பட்டு ஓடாதே, ரன்னோட் நீயும் ஆகாதே, வேகமா முடிவு எடுக்காதே, நித்திய வாழ்வை இழக்காதே, நித்திய வாழ்வை இழக்காதே. அவசரப்பட்டு ஓடாதே, ரன்னோட் நீயும் ஆகாதே, வேகமா முடிவு எடுக்காதே, நித்திய வாழ்வை இழக்காதே. கேப்டனின் ஆலோசனை கேட்டிடு, டீமுக்கு வெற்றியை தேடி தந்திடு. கேப்டனின் ஆலோசனை கேட்டிடு, டீமுக்கு வெற்றியை தேடி தந்திடு. எல்லாம் கீழே வந்து உட்காரலாம். வா வா வா, எல்லாம் கீழே வந்து உட்காரு. அந்த ஆமா ஜீவேஷ் எல்லாம் கொஞ்சம் உனக்கு நிச்சயம் கீழே வா. நிச்சயம் நிச்சயம் வா. நிச்சயம். ரம்பம் பம் ரம்பம் பம் ரம்பம் பம் 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 ரம்பம் பம் ரம்பம் பம் ரம்பம் பம் 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 ஜீவேஷ் ரம்பம் பம் ரம்பம் பம் ரம்பம் பம் 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 ரம்பம் பம் ரம்பம் பம் ரம்பம் பம் பம் பம். இப்போ வந்துட்டு ஸ்பெஷலாக என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து டீச்சருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குறு நாடகத்தை நடித்து காட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. முந்தானத்து நீங்கள் வந்து இங்கே ஆக்ஷன் பண்ணுற அக்காமாருங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தீங்கல்ல, இன்றைக்கி டீச்சர்ஸுங்களே சேர்ந்து உங்களுக்காக ஒரு நாடகத்தை நடிக்க வராங்க. அவங்கள வரவேற்கும் விதமாக அவங்களுக்கு ஜோராக கைகளை தட்டலாமா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. இந்த வீட்டில் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை 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 வேலைன்னே இருக்குது. எப்போ பார்த்தாலும் வேலை. இந்த வீட்டில் நான் ஒண்டியதான் வேலை செய்கிறதா இருக்குது. நானே சமைக்கணும், நானே துணி துவைக்கணும், நானே பாத்திரம் கழுவணும், எல்லாத்தையுமே நானே செய்கிறதா இருக்குது. யாராவது ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா? ஜெசிந்தா இங்கே வாமா கொஞ்சம். என்னால் வர முடியாது. யாருமே வரமாட்டாங்க. ஒரு ஆள் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நானே தான் செய்யணும். காலையில் 8 மணிக்கெல்லாம் டிஃபன் வேணுன்றாங்க, 1 மணிக்கெல்லாம் லஞ்ச் வேணுன்றாங்க. ஆனால் கர்த்தரை துதிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரம் கூட எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை. எப்பவுமே வேலைன்னே இருக்குது எனக்கு. என்ன சரிதா, நீ புலம்புறத நான் கேட்டேன். அது மாதிரி நீ புலம்பக்கூடாது. நீ யாருடைய பிள்ளை? நீ யாருடைய பிள்ளை? நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கேன். பிள்ளைல கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேர காலமே கிடையாது. கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேர காலமே கிடையாது. வேலை ஒரு காரணமே கிடையாது. வேலை அந்த செஞ்சதுன்னா நீ வேலை செய்கிறதுனால நான் இப்படியெல்லாம் புலம்புறேன்னா யார் துக்கப்படுவார்? ஆண்டவர் தான் துக்கப்படுவார். அதனால நீ புலம்புறதை விட்டுட்டு வேலை செய்ய சொல்லிவே நீ ஆண்டவரை துதிக்கலாம். பெருக்கிறப்ப, சாமான் கழுவுறப்ப, துணி துவைக்கிறப்ப, படுக்கிறப்ப, எப்போனாலும் ஆண்டவர் துதிக்கலாம். ஏன்னா நீ தான் ஆண்டவருடைய ஆலயம். உன்னுடைய ஆலயத்தில் தான் ஏசப்பா இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணலாம், நான் தனியாக தான் எனக்கு துதிக்கணும், எனக்கு டைம் கிடைக்கல, நீ வருத்தப்படுறதை விட்டுட்டு சாமான் கழுவு சொல்லி, ஏசப்பா நான் சாமான் கழுவுறேன், இதில் இருக்கிற அழுக்கு போகுது இல்லையா, அது மாதிரி என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஜெபிக்கலாம். அதே மாதிரி துணி துவைக்கிறது இல்லையா, சரி துணி துவைக்க சொல்லி, ஏசப்பா இந்த துணியில் இருக்கிற மாதிரியான ஒரு வெளிப்பு எனக்குள்ளே தாங்க, எனக்குள்ளே எந்த அசுத்தங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ அப்படி ஜெபம் பண்ணிக்கலாம். பெருக்கிறப்ப, வீட்டை பெருக்கிறப்ப இந்த வீடு எப்படி சுத்தமாகுதோ அப்படியாக என்னுடைய சரீரமாகிய வீடு என்ன சுத்தப்படுத்துங்க, நீங்கள் எனக்குள்ளே வாசமாக இருங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி புலம்ப மாட்டேன் ஏசப்பா, நான் எப்போ எந்த வேலைனாலும் உன்னை நான் துதிப்பேன் இன்னும் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக்கா, உங்களுடைய ஆலோசனை எனக்கு நல்லதாக இருக்குது. இனிமே நான் எங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்கினேன், அந்த நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி கர்த்தரை துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பிப்பேன். கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்ன பியூலா சிஸ்டர், சர்ச்சுக்கு கிளம்பலீங்களா? கிளம்பணும்ப்பா. டைம் 9:30 இன்னும் கிளம்பாத இருக்கீங்க. 9:30 தானே ஆகுது. சர்ச்சு 9:30 மணிக்கு தொடங்கினா கூட 9:00 10 வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. 10:30 மணிக்கு மேலே வர்ஷிப் பண்ணுவாங்க. 11 மணிக்கு தான் மெசேஜ் எடுப்பார். அதுக்கப்புறமா கூட மெதுவாக போனா போச்சு. நீங்கள் போலியா? நானப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு லீவ் போட்டலான்னு இருக்கிறேன்ப்பா. ஏன்னா எங்கள் முக்கியமான சொந்தக்காரருக்கு இன்றைக்கி கல்யாணம். நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு ஃபங்க்ஷனை வச்சிடறாங்கப்பா. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா கோச்சிக்கிறாங்க. ஏசப்பாவை கூட நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஆனால் இந்த சொந்தக்காரங்களை சால்வ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குதுப்பா. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. சரி, அடுத்த வாரம் வந்து நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். ஏசப்பாவை சமாதானப்படுத்திடுறேன்ப்பா. அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடுறேன் சர்ச்சுக்கு. ஏசப்பா ஒன்றும் சமாதானப்படுத்திடலாம், சொந்தக்காரங்களை கோச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் முக்கியம். நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. சரிப்பா. சிஸ்டர், நீங்கள் 2 பேர் பேசுனதை நான் கேட்டேன்.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். அன்னைக்கு போயிட்டு லேட்டாக போகிறீங்களே, கர்த்தருடைய நாள். கர்த்தர் நமக்கு ஆராதனைக்கு முன்னாடியே வந்து 9:30 ஆராதனை முன்னாடியே வந்து காத்திருப்பார். நீங்கள் அசட்டையாக பண்ணுறீங்க, சீக்கிரமாக போங்க சிஸ்டர், கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார். இப்படி நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா 5 கன்னிகை கைவிடப்பட்டவங்க போல் நீங்களும் கைவிடப்பட்டு போயிருப்பீங்க, கைவிடப்பட்டுருவீங்க. சரிங்களா? சீக்கிரத்தை ஆராதனைக்கு நேரத்தோடு போங்க சிஸ்டர். நீங்களும் அந்த ஓய்வு நாளில் வந்து மனுஷனுக்கு முக்கியத்துவம் தராதிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஏசப்பா. அவருடைய தேடுங்க. மனுஷன் சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க, கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க. சரிங்களா? நீங்கள் மனுஷனை சந்தோஷப்படுறதுனால கர்த்தர் தான் துக்கப்படுவார். சரிங்களா? சரிப்பா, இனிமேல் நாங்கள் கரெக்டாக ஆலோசனை கேட்டு நாங்கள் இதன்படி நடக்கிறோம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எங்கம்மா போற? சர்ச்சுக்கு போகிறேங்க. சரி சார், சொல்லு, விஷயத்த சொல்லு. சர்ச்சுக்கு போகிறேன், ஒரே வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சர்ச்சுக்கு வந்திருக்கேன். சரிம்மா, சர்ச்சுக்கு போ, ஆண்டவருக்கு தேடு, அப்பதான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. சரி, போயிட்டு வா. எவ்வளோ நேரம் தான் இந்த ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் இதையே பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. சரி, லிடியாக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம், இன்னைக்கு சினிமாவுக்காச்சும் போயிட்டு வரலாம். லிடியாக்கா எப்போ பாரு ஜபம் சொல்லி இந்த சர்ச்சிலேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு. ஹலோ லிடியாக்கா. சொல்லுமா. எங்கே இருக்கிறீங்க? சர்ச்சில் இருக்கேன். சரி வாங்க, இன்னைக்கு சினிமாக்காச்சும் போயிட்டு வரலாமா? போகலாம். நான் வீட்டில் போய் பைபிள் வச்சுட்டு நம்ம 2 பேரும் போகலாமா? சரி வாங்க அப்போ சீக்கிரமாக வந்துடுங்க. சரிம்மா. இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறோம், ஜாலியாக சாப்பிட்றோம், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம், வீட்டுக்கு திரும்புகிறோம். நில்லுங்க, எங்க போறீங்க? சினிமாக்கு நான் கேட்டேன் காலையில. நீ என்ன சொல்லிட்டு போன ஆலயத்துக்கு என்ன சொல்லிட்டு போனேன்? ஜெபம் பண்ணா வீட்டுல பிரச்சனை இருக்குது, நான் சர்ச்சுக்கு போய் ஆண்டவர் என்ற ஜெபம் பண்ணன்னு சொல்லிட்டு போனியா இல்லையா? அப்ப போனா இது மாதிரி இப்ப சினிமாவுக்கு போறேன்ற உலக கல்யாணத்துக்கு அப்ப எப்படி சமாதானம் கிடைக்கும்? ஆண்டவர் கிட்ட இருந்து நமக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்? அது புரியணுமா இல்லையா? நமக்கு உள்ள கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட நீங்களே இப்படி இருந்தா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? இது மாதிரி இங்க ஒரு சர்ச்சில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். அதனால தான் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி வா போகலான்னு சொல்லி நீ போகிற. அவங்க சொன்னாலே நீ என்ன சொல்லணும்? வேணாமா, ஆண்டவருக்கு நம்ம பிரியம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, ஏசப்பாவுக்கு பிரியமானது செஞ்சால் தான் நமக்கு ஆசீர்வாதம், சமாதானம் கிடைக்கும். உலக கல்யாணத்துக்கு போனால், அதாவது கண்களின் இச்சை, அதெல்லாம் கண்களினுடைய இச்சை. கண்களின் இச்சைன்னா என்னது? கண்கள் இச்சை பாவத்தை பிரிப்பிக்கும். நம்ம மீண்டும் பாவத்தை தான் செய்ய தோணும். அது கண்களின் இச்சை பாவம், பாவத்தின் இச்சை மரணத்தை தான் நம்மளுக்கு விளைவிக்கும். அதனால ஆண்டவருக்கு நம்ம பிரியமான காரியங்களை செஞ்சு பிரியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. என் பிரியமானவளேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வேலையில் நம்ம செய்யக்கூடாது. சர்ச்சில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் போடக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள். புரியுதாமா? இனிமேல் நாங்கள் நடந்து கடவுளுக்கு, ஏன்னா இது எல்லாருக்குமாக சபைக்காகவும் நான் சொல்றேன். சபையில ஒரு மாதிரியாவும் வெளியே ஒரு மாதிரியாவும் இருக்காதீங்க. ஆண்டவர் நாமத்தை நம்ம தூஷணம் பண்ணக்கூடாது. பாரு, சபைக்கு போதுங்க, சபையில போய் நல்லா ஊட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இங்க பாரு எப்படி இருக்குது. இன்னும் உலகத்தார் நம்மளை வந்து சொல்லக்கூடாது, சொல்லாதபடி நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசு அப்படித்தான் தூண்டுவான். பிசாசு நீங்கள் போங்க, ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் போய் எதுனால பண்ணுங்க, சபைக்கு போங்க, இது சினிமாவுக்கு போங்க, வெளியே உலக கல்யாணத்துக்கெல்லாம் போங்க, அப்படியெல்லாம் சொல்லுவான். நம்ம அந்த ஆலோசனைக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படிக்கூடாது. நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து தான். நம்மளுக்கு ஆலோசனை வழங்குறவர் அவர் தான். அவர்கிட்ட ஆலோசனை வாங்கி நம்ம ஒவ்வொன்றையும் செய்யும்போது நம்ம குடும்பம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம பார்த்து மற்ற குடும்பங்களும் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. ஏன்னா நம்ம அப்படி அவங்களுக்கு உள்ள சாட்சியாக நம்ம ஜீவிக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதன்படி செய்யுங்க. சரிங்க சிஸ்டர், இனிமேல் நாங்கள் கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பசங்க வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா கூட என்ன பண்ணுவாங்க? இப்படி தான் இருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு வேலை செய்யலைனாலும் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம பிள்ளைங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணலையேன்னு சொல்லி புலம்புவாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களும் நடந்துக்க கூடாது. அம்மா அப்பாக்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? உதவியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் பெரியவங்க ஆலோசனை சொன்னால் என்ன பண்ணணும்? கேட்டுக்கணும். பெரியவங்க ஆலோசனை சொன்னால் கேட்டுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்லட்டா? ஒரு குட்டி கதை. ஒரு குளத்துல வந்து தவளை, ஆமை இருந்துச்சு, தவளை இருந்துச்சு, மீன்கள் இருந்துச்சு. தண்ணி இருக்கிற வரை எப்படி இருக்கா? உயிரோடு இருக்குமா இல்லையா? கேட்குற உயிரோடு இருக்கு இல்லையா? ஆமையா உயிரோடு இருக்குமா இல்லையா? உயிரோடு இருக்கா. தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணா? செத்து போயிடும். அதில் வயதில் மூதிருந்தது யார்? தவளை தான். கொஞ்சம் வயசு ஆனது. அது என்ன சொல்லுது? ஆமை கிட்ட பார்த்து, ஆமை இதுமாதிரி தண்ணி குறைஞ்சிச்சேன்னா நம்மளாம் செத்து போயிடுவோம், வேற குளத்துக்கு போயிடலாம், தண்ணீர் ஒரு குளத்துக்கு வாங்கன்னு சொன்னால்
அந்த ஆமை என்ன சொல்லுதுன்னா, நான் எனக்கு 1001 அறுது இருக்குது, நான் எப்படியாவது இருந்துப்பேன், நான் வரமாட்டேன்னு அது சொல்லுது. சரிட்டு மீனுக்கிட்ட போகுது. மீனுங்களை நீங்களும் வந்துடுங்க, ஆமாம் வரமாட்டேங்குது, நீங்கள் வந்துடுனா எனக்கு இருக்குது 101 அறிவு, நான் அதன்படி செஞ்சுப்பேன், நான் வரமாட்டேன்னு சொல்லுது. சரி நீங்கள் வந்தா வாங்க, வர காட்டி போங்கன்னு என்ன பண்ணுது, தவளை வேற குளத்து போயிடுது. இங்கே என்ன பண்ணிச்சு, தண்ணி குளத்துல வத்துறப்போ பிள்ளைங்கள மாதிரி பசங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆமையை தூக்கிட்டு போயிடுறாங்க ஆக்கி சாப்பிட்றதுக்கு, மீனுங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ உயிரோடு இருக்கிறது யாரு, தவளை. அதுதான் சொல்கிறேன், முதியோர்கள் பெரியவர்கள் வந்து எந்த ஆலோசனை சொன்னாலும் சின்னவங்க என்ன பண்ணணும், கேட்டுக்கணும், அதன்படி ஆலோசனையாக நடக்கணும். இதுதான் ஸ்தோத்திர ஆவியானவர் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, அது போல் பிள்ளைகள் எல்லாருமே கீழ்ப்படிந்து இருக்கணும். எங்களுக்காக கொஞ்சம் கிளாப் பண்ணுங்கப்பா, எங்கள் ஜனங்களுக்கு டீச்சர்ஸுக்காக. இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல் ஆலோசனையை காத்துக்கொள். இன்னைக்கான தலைப்பு என்ன, நல் ஆலோசனையை காத்துக்கொள். வாய் இருக்கா எல்லாருக்கும்? யாருன்னா ஊமை இருக்கீங்களா இங்க? வாய் பேச முடியாத ஊமை யாருன்னா இருக்கீங்களா? இல்லை. அப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லாமா, நல் ஆலோசனையை காத்துக்கொள். அதுக்கு ஒத்ததானதான் இந்த நாடகத்தை போட்டாங்க. இப்போ இது வசனங்களை நம்ம படிக்க போறோம். சரியா? நமக்கு வசனம் சொல்லி கொடுக்க பியூலாண்டி முடிச்சிட்டிங்களா நீங்க? இன்னைக்கு எத்தனாவது நாள் நம்ம சிபிஎஸ் கிளாஸ்? குட். இன்னையோட தலைப்பு என்ன சொல்லுங்க? நல்ல ஆலோசனையை காத்து. நல்ல ஆலோசனையை மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். நீதிமொழிகள் 3:21. மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். நீதிமொழிகள் 3:21. அடுத்து உணர்த்த சொல்லிட்டா, மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கள். நீதிமொழிகள் 3:21. இந்த தடவை சொல்லவா? மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கள். நீதிமொழிகள், நீங்க சொல்லுங்க இப்ப அதிகாரம். நீதிமொழிகள் சவுண்டா சொல்லணும். நீதிமொழிகள் மெய்ஞானத்தையும் ஆலோசனையும் காத்துக்கொள். நீதிமொழி 3:21. ஜோர கைகளை தட்டலாமா? ஓகே. இது அடுத்தது நான் கேள்வி கேட்குறேன், உட்காருங்க இப்போ. ஹாய் பசங்களா, நான் தான் ஜோடியோட அப்பா. ஏய், என்ன சவுண்ட் அது? யாரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. யார் அது? என்னடா இது இப்படி கொரட்டை விடுறீங்க? ஜானி, 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 மம்மி என்ன இவ்வளவு நேரம் தூங்குற? சீக்கிரமா ஏஞ்சுக்கோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு. இன்னைக்கு ஸ்கூல் லீவு மம்மி. என்னது ஸ்கூல் லீவா? ஆமா. ஏன் எனக்கு மட்டும் ஆபீஸ் லீவ் விட மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் ஸ்கூல்ல லீவ் விடுறாங்க? உங்க ஆபீஸ் ஒரு டப்ப ஆபீஸ். டேய், டப்ப ஆபீஸ் இல்லடா, அது கவர்மெண்ட் ஆபீஸ்டா. சரி சரி, ஏஞ்சுக்கோ ஏஞ்சுக்கோ. மம்மி, மம்மி என்னடா? டாடி, மம்மி இல்லையா இங்க? இல்லடா, மம்மி எப்பயோ சமைக்க போயிட்டாங்க. நீ சீக்கிரம் எழுந்துக்கோ, சும்மா தூங்கிட்டே இருக்க. சீக்கிரம் எழுந்துக்கோ, நான் வேற ஆபீஸ் கிளம்பணும். சரிங்க டாடி. டாடி சொல்லுப்பா. தோ வரேன் டாடி, தோ வரேன். சீக்கிரம். என்ன டாடி நீங்க சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? ஏய், எவ்வளவு நேரம் தூங்குவ? இன்னைக்கு லீவு டாடி. ஏன் டாடி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? லீவுனா என்ன? நாளைல இருந்து சிபிஎஸ் ஆரம்பிக்க போகுது. டாடி சொல்லுப்பா. நானும் என் ஃப்ரெண்ட் டாமோ அங்க குளத்துல போய் குளிச்சிட்டு வரட்டுமா? இன்னைக்கு லீவுல எங்களுக்கு. ஏய், குளமா? குளத்துக்குலாம் போக கூடாதுப்பா.
நீ சமத்து பிள்ளையா வீட்லயே இருக்கணும், சரியாப்பா? சரி போங்க, நான் சரி சரி, நான் ஆஃபீஸ் போறேனா? பாய் பாய் பசங்களா, பாய். டாமி, டாமி, என்னடா ஜான்? டேய் யாரா அது? என் ஃப்ரெண்ட கூப்பிடுறது. டாமி, என்ன ஜான்? நம்ம அந்த குளத்துக்கு போய் குளிக்கலாமாடா? ஐயோ குளமா? அம்மா அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கடா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, போலாம்டா, வாடா. டேய் அங்கலாம் போ வேணாம்டா, பயமா இருக்குடா. இரு, நான் பசங்களை கேக்குறேன். பசங்களா, பசங்களா, குளத்துக்கு குளிக்க போலாமா? டேய் பசங்களே சொல்லிட்டாங்கடா, வாடா போலாம். சரி, நானே குளத்துக்கு போலான்னு சொல்லுவேனா, நீங்க எல்லாரும் லல்னு சொல்லணுமா? ஓகேவா? குளத்துக்கு போலாம், லல்லல். குளத்துக்கு போலாம், லல்லல். குளத்துக்கு போலாம், லல்லல். குளத்துக்கு போலாம், லல்லல். டேய் உன் ஃப்ரெண்ட் வீடு இங்க தானே இருக்குது. ஆமாடா, இங்க தான் இருக்கு. நீ பேசாம அமைதியா வா, அவ வந்துற போறா. அப்படியே போவோம். ஏய் ரோசிடா, ஏய் ரோசிடா. ஆஹா வந்துட்டேன். ஏய் ரோசி, எங்கடி போற? நான் எங்கேயும் போல, சும்மா தான் இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? நாங்க குளத்துல போய் குளிக்க போறோம்டா. ஐயோ டேய் டேய் அங்கெல்லாம் போகாதீங்கடா. டேய் டாமி, என்னடா அமைதியா இருக்க? அவ போகாதன்னு சொல்றா, போவோன்னு சொல்லுடா. நானும் அதனடா சொன்னேன், குளத்துக்கு போ வேணான்னு. டேய் போலாம்டா, ஏன்டா இப்படி சொல்ற? உங்க வீட்ல அப்பா திட்ட மாட்டாரடா? டேய் போகாதீங்கடா. டேய் போவோம், போடா. ஏய் நீ போடி. நீ போ உள்ள. நீ தான் வந்து எங்களை கெடுக்குற. நாங்க குளத்துக்கு போறோம். டேய் டேய் குளம் வந்துருச்சுடா, வாடா போலாம். ஏய் குளம் பத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. டாமி, டாமி, நானு குளத்துக்குள்ள போயிடுறேன். போயிட்டு நீ 10 எண்ணு, நான் உள்ள இருந்து மூச்சு பிடிச்சிட்டு வரேன். சரி. என்றியா? இரு இரு இரு, நான் உள்ள போயிடுறேன். நான் என்னட்டுமா? என்னடா? 1 2 3 4 5. அப்பா. ஏய் நான் 5 தான்டா என்னனே, அதுக்குள்ளே வந்துட்டேன். டேய் நீ ஒழுங்காவே என்னடா, நான் திரும்பவும் போறேன். மறுபடியும் நீ என்ன? சரி என்னடா, நான் போறேன் உள்ள. 1 2 3 4 5 6 7 ஐயோ ஜான் சிங்கம். ஐயோ ஜான் சிங்கம். ஜான் சிங்கம். போடா போடா. சிங்கம் சிங்கம். ஜான் என்ன காப்பாத்து. ஐயோ என் ஃப்ரெண்ட். ஐயோ ஐயோ என் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட் காணோம். என் ஃப்ரெண்ட் சிங்கம் கடிச்சிட்டு போயிடுச்சு. ஐயோ என் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட். நான் போய் எங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். அம்மா, அப்பா, அப்பா, அப்பா. என்னப்பா? அப்பா என்னப்பா ஆச்சு?
என்னம்மா நீனு நாங்க போக கூடாது தானே சொன்னேன். சரி இப்போ நான் என்ன செய்யறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி விடு, நம்ம இன்னொரு டாமி வாங்கிக்கலாம். சரி இதுல இருந்து நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த டாம் மட்டும் இல்லைன்னா நீ இந்த உயிரோட இருக்கவே முடியாது. அப்படியா? ஆமா, அந்த டாம் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். ஆமா சரி விடு. உனக்கு எங்க போச்சு அறிவு? உன்னை யார் இப்ப அங்க போக சொன்னது? இந்த பசங்க சொன்னாங்க தான் போனேன். சொல்றது கரெக்ட் தான் அப்பா, நான் போயிருக்க கூடாது. எனக்கு தெரியும் நீ தான் போயிருப்பேன்னு. சரி விடு, நீ இனிமே அப்படி பண்ணக்கூடாது. சரியா? சரிங்க அப்பா, நான் பண்ண மாட்டேன் இனிமே. சரி நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோ. உனக்கு எப்படி டாம் உயிர் கொடுத்தானோ அதே போல தான் நம்ம ஜீசஸ் உயிர் கொடுத்தாரு. இது ஜீசஸ் உயிர் கொடுத்தாரா? ஆமாம். கீழ்ப்படியாம, பொறாம, திருட்டு, இது எல்லாம் ரொம்ப கெட்ட விஷயம். இந்த பாவத்திலேருந்து நம்மளை ஏசப்பா மரித்து காப்பாத்தினாரு. ஆமாம் கரெக்டு தான். டேய் பசங்களா, எங்க அப்பா சொல்றத கேட்பீங்களா? நீங்களும் உங்க அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்பீங்களா? சரி எங்க அப்பா ஒன்னு சொல்லுவாரு பாருங்க, அத நீ பேச்சு கேட்டு அப்படியே நடந்துக்கணும். சரியா பசங்களா? நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். சரியா? இல்லைன்னா இன்னைக்கு எப்படி டாமி இறந்து போச்சு அதே மாதிரி தான் நம்மளுக்கும் அந்த நிலைமை வரும். கீழ்ப்படியாம, பொறாம, திருட்டு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. சரியா பசங்களா? சரியா? குட். சரி பிள்ளைங்களா, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்கெல்லாம் ஜோராக இது பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு இந்த நாடகம் பிடிச்சிருந்ததா? ஓகே, பிடிக்கல. ஓகே, ஜோரா உங்களுக்கு கைகளை தட்டிடலாமா? சரி அம்மா, இங்கே சந்திப்பாப்பா ஒரு கொஞ்சம் கை பிடிப்பாக்கா. யாருமே இங்கே இல்லைங்க. மைக் பாருங்க. நம்மளோட ஜீவியம் இந்த பலூனுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இருதயம் இந்த பலூனுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இருதயத்தில் ஒரு காரியத்தை யோசிக்கிறோம், நம்ம ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம், ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக அதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போயிடணும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஜெசிகாவா பலூன் ஊதுவியா? ஓகே. ஊதவே தெரியல, இந்த அக்காவுக்கு ஊதவே தெரியல. நீயே ஊதிருப்பல்லடா. பாரு, நம்மளோட இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், எல்லா காரியத்தையும் இருதயத்துக்குள்ளவே அடக்கி வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு இருதயம் என்ன ஆகும்? வெடிச்சு போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும்? உடனே ஜெபத்தின் மூலயமா ஆண்டவர்கிட்ட தெரிவித்து விட்டுறணும். தள்ளி போப்பா, அப்படி தெரிவித்து விட்டுறணும். அப்போது நம்மளோட இருதயம் எப்படி ஆகும்? லகுவாயிடும். நம்மளோட இருதயம் என்ன ஆகும்? லகுவாயிடும், காலி ஆகிடும். எப்படி? இந்த மாதிரி காலி ஆகிடும். அப்போ நம்ம மற்றதை குறித்து யோசித்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? ஆனால் நல் ஆலோசனையை கேட்கணும்னு இன்னைக்கு வசனம் இல்லையா? நம்ம நல் ஆலோசனையை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஜெபத்துலேயும் கூட தான் காத்துக்கொள். நல் ஆலோசனை இல்லாமல் ஒருவேளை நம்மளோட இருதயத்துக்குள்ள தீய ஆலோசனைகள் யாருன்னா சொல்கிறது விதைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். திருப்பி இதை இல்லை ஊது 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 விட்டுருங்க. பாரு, மறுபடியும் இந்த இருதயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நல் ஆலோசனைகளை கேட்டு ஜெபத்தில் வைக்கும் பொழுது நம்மளோட இருதயங்கள் என்ன ஆகும்? லகுவாயிடும். மறுபடியும் இருதயங்கள் பாரப்படும் இல்லையா? எப்போவுமே நமக்கு இருதயங்கள் ஒரே மாதிரி இருக்காது, நம்மளுடைய சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பாதத்தில் கொண்டு போயிட்டு ஜெபத்தில் சொல்லிடணும். நீங்கள் எவைகளெல்லாம் ஜெபத்தில் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் தெரிவிக்க வேணும். யார்கிட்ட தெரிவிக்கணும்? ஏசப்பா கிட்ட தெரிவிக்கணும். ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு காரியம்
ஒரு பாவத்தின் காரியமோ ஒரு சூழ்நிலையின் காரியமோ வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இதை மாதிரி தடைப்பட்டு போயிடும். பாருங்களேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய இருதயத்தில் கூட தடைப்பட்டு தடையாக நின்றுடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்மளோட இருதயம் என்ன ஆகுமா? வெடிச்சிரும் இல்லை, ஒரு நாளில் வெடிச்சு போயிடும். அது மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள், எனக்கு இதுக்காக நீங்கள் உதவி பண்ணுங்க, எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் யார் கையில் கேட்கலாம்? ஏசப்பா கையில் கேட்கலாம். மற்றவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டோம் அப்படின்னா அது தவறான ஆலோசனையாக இருக்கணும். நல்ல ஆலோசனை நமக்கு வேணும், இல்லை நம்ம நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னா ஏசப்பாவுடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்தோன்னா நம்மளோட இருதயம் மீண்டுமா இதை மாதிரி லகுவாக மாறிடும். எத்தனை பேருக்கு இந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சது? ஓகே, ஜோரா கை தட்ட மாட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். 2 டேபிள் கொண்டு வாயா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேசுகிறவங்களாம் நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னா ஓகே சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. கை விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க, கீழே கீழே விழுந்துடாதீங்க, தரப்புறன்னு இழுத்துன்னு போகாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், பார்த்து, பொறுமை பொறுமை பொறுமை. 2 டீச்சர்ஸ் இருக்காங்க அங்க. திருப்பி நீங்க அப்படியே கை கோத்துட்டு தான் வரணும், கை கோத்துட்டு வரணும். வாங்க வாங்க வாங்க, அவங்க அங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கேர்ள்ஸ் போலாம் 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 போலாம். ஏய் பாத்து, அவங்க வந்த பிறகுதான் அடுத்த டீம் ரெடி ஆகணும். ஜெசிந்தா புஷ்ல பின்னாடி போ. அவங்க வந்துட்டோம், அவங்க வந்துட்டோம். கேர்ள்ஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். தள்ளிப்போயிடு தள்ளிப்போயிடு தள்ளிப்போயிடு, சீக்கிரம் தள்ளிப்போயிடு. ஓகே 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 ஓகே, போலாம் போலாம் போலாம். இருங்க 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 இருங்க, அவங்க எடுக்காமே போனான்னு அர்த்தம். போய் எடுங்க. கேர்ள்ஸ் முடிச்சிட்டாங்க. வாவ், இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் வின்னர். கேர்ள்ஸ்க்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, இதில் என்ன தப்பு பண்ணாங்க பாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆலோசனையை கேட்கணும், ஆலோசனையை கேட்காம கிளாஸே எடுக்காம ஓடி வந்துட்டாங்க பாதி தூரம். 2 பேர் கிளாஸ் எடுக்கலாம் அந்த டீம்ல, ஓடி வந்துட்டீங்க. அதனால திருப்பி வந்ததுனால உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. போலாம் 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 போலாம். எல்லாம் நொண்டி அடிச்சுட்டு போறாங்கப்பா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஏஞ்சுக்கோங்க ஏஞ்சுக்கோங்க ஏஞ்சுக்கோங்க. ஓகே, செயினோட வா பாய்ஸ், திருப்பி செயினோட வா. வெரி குட். நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஸ்டார்ட். போ 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 போ, மெதுவா போ, மெதுவா 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 மெதுவா. பாய்ஸ் பார்த்து, மெதுவா மெதுவா இரு, எல்லாரும் எடுக்கட்டும். இரு 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 எடுக்கணும். போலாம் போலாம் போலாம். செயினோட வாங்க, செயினோட வாங்க, செயினோட வாங்க. செயின் புடி, செயின் புடி, அடுத்தவங்க ஆளு. செயின் புடி சீக்கிரம். 4 தான் இருக்கீங்க, இன்னும் ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் இல்லையே. அதுல ஒருத்தர் போடி, யாருன்னா ஒருத்தர் போடி. போ சீக்கிரம் சீக்கிரம், வாங்க வாங்க எடு. யாரு நீங்க? விளையாடிட்டீங்களா ஏற்கனவே? நீ வா வா வா.
இதோ கர்த்தாவே இந்த பிள்ளைங்களுக்கு தேவனே இந்த 4வது நாளிலையும் அப்பா நீர் இதுவரையே நடத்தி வந்தீரே சோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைங்களுக்கு வேண்டிய சுகத்துக்காக பலத்துக்காக ஆரோக்கியத்துக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. இதுவரையும் அப்பா பிள்ளைங்கள் கர்த்தாவே உம்மிடத்தில் வந்து அப்பா கேட்டும் கற்றும் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா இருதயத்தில் பேசுகிறோம் சுவாமி. இது விசுவாசம் என்றதை தேவனே பிள்ளைகளுக்கு அப்பா ஆண்டவரே நம்பப்படுகிற காரியமாக இருக்குது தேவனே. அப்பா ஒவ்வொரு இருதயத்திலையும் அப்பா அதுங்க பேசட்டப்பா. அவங்க குடும்பத்தில் போய் ஏசப்பா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவனே அந்த வார்த்தைகள் கிரிய செய்ய முடியாத இந்த நாளில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே பிள்ளைங்களை இதுவரை நடத்தி வந்த இதுவரை அப்பா சமாதானத்தை கொடுத்தீங்க சுவாமி. இந்த நாளிலே அப்பா பிள்ளைங்க இன்னும் இருக்கிற கர்த்தாவே நாட்களிலே அப்பா அதுங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை அப்பா இருதயத்தில் சந்தோஷத்தை அப்பா நல்ல ஞானத்தையும் ஞாபக சத்தியம் பிள்ளைங்களுக்கு அப்பா நீ கொடுக்க வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. விசுவாசத்தின்றது ஏசப்பா பிள்ளைங்கள் அப்பா வளரணும் தேவனே, முன்னேறி செல்லணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைகள் கிரிய செய்யணும்ப்பா. கொண்டு வந்த எல்லா டீச்சர்களுக்காகப்பா ஆமாண்டவரே தலைமை போதகருக்காகப்பா அவங்க குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் தேவனே. இந்த நாளிலப்பா எங்களை கொண்டு வந்து தேவனே அப்பா ஆயத்தமாக்கினேன் இந்த நாட்களுக்காக நன்றி ராஜா. இதோ இந்த ஜெபத்தை கர்த்தாவே என்னை ஏறெடுக்க செய்த கிருபைக்காய் நன்றி ராஜா. எங்களை தாழ்த்துக்கிறோம், நீங்கள் அழுக செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமா இருக்கிற இயேசு ஒருவருக்கே நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி நன்றிப்பா. இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? பிடிச்சிருந்ததா? பிரயோஜனமா இருந்துச்சா? நாளைக்கு நம்ம எல்லாரும் மீண்டும் பார்க்கலாமா? அது வரைக்கும் எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வெரி குட், thank you. அப்படியே எல்லாரும் லைன்ல உட்காந்துருங்க.